நண்பர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த வணங்க. இன்றைய பதிவில் ஜெர்சியில் ஒரு கைக்கறவை மாடு ஒன்று விற்பனைக்கு வந்திருக்குது. நல்ல கறவைத்திறன் வாய்ந்த மாடுங்க. ரொம்ப கம்மி பட்ஜெட்டில் விற்பனைக்கு வந்திருக்குது. கறவையும் இருக்குது, சினையும் இருக்குது. அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி இந்த மாடு எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது, இந்த மாடு எவ்வளோ மாதம் சினையாக இருக்குது, தற்சமயம் எவ்வளோ கறவை கறந்துகிட்டு இருக்குது, விலை நிலவரம் எல்லாமே தெளிவாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலுமே பாருங்கள். மாடு வந்து பல் சேர்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 4 அமைத்து இருக்கும் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. 9 லிட்டரு கறவை கறந்துக்கிட்டு இருக்குது. கறவையை கறந்து பார்த்தே எடுத்துகிட்டு போய்க்கிங்க. 4 மாதம் சினையாக இருக்குது அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சென்னையை செக் பண்ணி எடுத்துக்கோங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. விற்பனைக்கு வந்திருக்க இடம்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. கரூர் மாவட்டம் வாங்கல் என்ற பகுதியிலேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது. 9 லிட்டரு கறவை இருக்குது. ஷியோராக கறந்து பார்த்து எடுத்துருங்க. 4 மாதம் சினையாக இருக்குது. 4ஆம் மீத்து பல் சேர்ந்த மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. எல்லா கிளைமேட்டு கொண்டு போன அடாப்ட் பண்ணிக்கும். ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்படி தான் சொல்லியிருக்காங்க. மடிக்கூச்சம் கிடையாது, கறவைக்கு காலணிக்க தேவை கிடையாது. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம். மாடு நல்ல பெருவட்டான மாடு, மாடு நல்ல தெளிவாக இருக்குதுங்க. தண்ணி தீனிக்கு எந்த ஒரு குறைச்சல் இல்லைங்க. ஆண் பெண் யார் வேணாலும் ஹேண்டில் பண்ணலாம் அப்போ தான் நம்மளோட விற்பனையாக தெரிஞ்சுக்க. அப்படி காம்பெல்லாம் நல்லா பூக்காம்பு நல்ல ஃபேட்டனஸ் எதிர்பார்க்கக்கூடிய மாடுங்க. பவன முறை சரியாச்சுன்னா சொன்ன கறவைக்கு மேலே கறவை எதிர்பார்க்கலாம். நல்ல லாபம் ஈட்டலாங்க. பின்னாடி நல்ல லாபம் ஈட்டலாம். 4 மாதம் சனியாக இருக்குது. பின்னாடி நல்ல லாபம் ஈட்டலாம் தான் சொல்லியிருக்காங்க. சனையும் இருக்குது. சனையெல்லாம் செக் பண்ணி எடுத்துக்கங்க அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. அனுசரித்து பண்ணி கொடுத்துடலாம். சின்னதாக ஒரு அட்வான்ஸ் மாதிரி போட்டிங்கன்னா கூட மாட்டை கொண்டு அந்த வீட்டில் இறக்கி விட்டு பேமெண்ட் வாங்கிக்கலாம் சொல்லியிருக்காங்க. தேவைப்பட்ட நபர்கள் தாராளமாக கான்டாக்ட் பண்ணுங்கள்.